அனைவருக்கும் வணக்கம். இந்த செய்தி காரைக்கால் பொதுமக்களுக்கானது. அதாவது காரைக்காலில் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குறதும், இடம் இல்லாதவங்களுக்கு இடம் கொடுக்குறதும், அந்த விஷயம் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஒரு குறிப்பிட்ட ஃபண்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபண்டும் ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்து சொச்சம் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி கேஸ்ட்டுக்கு 7 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போது இந்த ஃபண்டு வாங்கிறதுக்கு காரைக்காலில் பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்டோர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி அந்த ஃபண்டு முதல் பகுதியாக 1 லட்சம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்ச்சு, திரும்ப இந்த வாரமோ என்னமோ ஒரு பேட்ச் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன இஷ்யூ அப்படின்னு சொன்னால், இந்த எம்எல்ஏ மூலமாக தான் பொதுவாகவே இந்த மனுக்கள் அவங்களுக்கு அதிகபட்சம் போய் சேருது. நேரடியாக போய் சேர்றது ரொம்ப குறைவு. ஏதோ ஒரு வகையில் சேங்ஷன் ஆனதுக்கு பிறகு பணம் கொடுக்கறதுக்கு முன் வரும்போது அந்தந்த தொகுதி எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆட்களை கூப்பிட்டு, நீங்கள் வந்துருங்க, உங்களுக்கு பணம் கொடுக்க போகிறோம். அதாவது அந்த விஷயத்தை சேங்ஷன் பண்ணுறதை அவங்க கொடுக்குற மாதிரி ஒரு பாவனை காட்டி அந்த பணத்தை கொடுக்க வைக்கிறாங்க. இது சாதாரண பொதுமக்களுக்கு இது யாருடைய ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டு எத்தனை பர்சன்டேஜ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு எத்தனை பர்சன்டேஜ், இது என்ன முறையான ப்ராசஸ்ஸு, இது எதுவுமே தெரியாததுனால அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இது ஏதோ எம்எல்ஏவுடைய உதவியினால் நம்ம உயிர் வாழ்கிறோங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க இவங்களுக்கு கற்பிக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து தான் நடந்துகிட்ருக்கு. இது புதுசும் கிடையாது. இப்போது இடைப்பட்ட நாளில் பார்த்திங்கன்னா, நான் தெற்கு தொகுதியிலேருந்து பேசுகிறேன். வடக்கு தொகுதி எம்எல்ஏ ஒரு குறிப்பிட்ட மக்களை கூப்பிட்டு, இது மாதிரி ஃபண்டு உங்களுக்கு வந்திருக்கு, முதல் பகுதி பணம் வந்திருக்குன்னு கொடுத்ததாக எனக்கு தெரிய வந்தது. எதனால் தெரிய வந்ததுன்னா, நான் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால நான் கட்டக்கூடிய வீடு ஒரு வீடு அந்த கேட்டகரி. ஸோ அவங்கள கூப்பிட்டு நேராக மேடையில் வச்சு இவங்க விளம்பரப்படுத்திக்க ஆசைப்பட்றாங்க. அவங்களும் போய் செஞ்சாங்க. அது ஒரு மேட்ரு, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பணம் வந்ததுக்கு பிறகு அந்த ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே, அந்த ஃபைல் மூவ் பண்ண ஆஃபீஸர்ஸு, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே அந்த பார்ட்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து, உங்களுக்கு பணம் வந்துருச்சு, என்ன இன்னும் கவனிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கவனிக்கலையான்னு கேட்கும்போதே எப்படி கேட்குறாங்கன்னா, இந்த ஃபண்டு நீங்கள் கொடுக்குற காசு எங்களுக்கு மட்டும் இல்லை, அது எம்எல்ஏ வரைக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லியே கேட்குறாங்க. இதெல்லாம் அந்த எம்எல்ஏக்களுக்கு தெரியுமா தெரியாதா? அல்லது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது ஒரு வகையான குற்றம், இல்லை தெரியாது அப்படின்னா அது ஒரு வகையான குற்றமாக நான் பார்க்குறேன். என்ன 2 வகையான குற்றம்? தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால், நீங்கள் பொதுமக்கள்கிட்ட நீங்கள் லஞ்சம் வாங்குறதுக்கு, உங்களுக்கும் சேர்த்து லஞ்சம் வாங்குறதுக்கு ஆஃபீஸராக பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தமும், இது தெரியல அப்படின்னா இது கூட தெரியாமல் என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க அப்படிங்கிற 2 அர்த்தமும் இதில் திரும்பி திரும்பி வருது. அப்போது அந்த நான் கட்டக்கூடிய வீட்டுடைய உரிமையாளர் என்ன பண்ணாங்க, அந்த பணத்தை என்னக்கிட்டேயே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. நான் காரைக்கால் ப்ளஸ் இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் வெறும் 10 ரூபா கூட லஞ்சம் யாருமே என்கிட்ட வாங்கினது கிடையாது, வாங்கவும் முடியாது. ஸோ அப்படிப்பட்ட என்கிட்ட இந்த பொறுப்பு வந்ததுனால நான் என்னுடைய வேலையை காட்டணுங்கிறதுக்காக அவங்களுடைய ஒரு ஸ்பீச்சையும் நான் ரெக்கார்ட் பண்ணேன். எந்த ஆஃபீஸர் பேசினாரோ அவருடைய ஒரு ஸ்பீச்சையும் நான் ரெக்கார்ட் பண்ணேன். இது ஏன்னா அது என்னுடைய டியூட்டி. நான் ஒரு அமைப்பில் இருக்கேன், அதோடைய டியூட்டி அப்படிங்கிற வகையில் நான் அதை ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் ரெக்கார்ட் பண்ணுனா கூட என்னுடைய வார்த்தையையோ அல்லது என்னுடைய ஃபோன் நம்பரையோ வச்சு அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால என்கிட்ட பணம் வாங்கிறதுக்கு மட்டும் தயங்குறாரே தவிர, என்கிட்ட ஃபோனில் கேட்குறாரு, எங்கே வரலாம், எப்போ வரலாம், எப்போ வாங்கிக்கலாம், இதெல்லாம் கேட்குறாரே தவிர நேராக வாங்கிறதுக்கு அவருக்கு ஒரு பயம். சில வேளை என்னோடய ஃபோன் நம்பரில் என்னுடைய இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கலாம், நான் ஒரு சட்டம் சம்மந்தப்பட்ட ஆர்வலருங்கிறது அவருக்கு ஏதாவது ஒரு ஐக்கானில் தெரிஞ்சிருக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அப்போ
கவர்மெண்ட்டு ஏழை மக்களுக்காக கொடுக்கக்கூடிய இடத்துலையும் வீடு கட்டுறதுக்காக கொடுக்கக்கூடிய பணத்துலையும் பின்னாடி இப்படி பக்கத்தில் இருந்து கரையான் மாறி விவரம் தெரியாத மக்களை அரிச்சு சாப்பிட்றாங்களே, இதை யார் கேட்குறது? இப்போ நான் கேட்குறதுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி தான் இருக்குது. அவங்கள லஞ்ச ஒழிப்பு துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணி முறையாக ரெக்கார்ட்லாம் ஃபாலோ பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ண வச்சுருவேன். அரெஸ்ட் பண்ண வச்சா அவங்க திரும்ப வந்து என்னால் கூட அதை வாபஸ் வாங்க முடியாது. காலத்துக்கும் அவங்க முடிஞ்சு அவங்க லைஃபே வந்து டோட்டலி காலி. இது என்ன ஒரு ஆஃபீஸர் கூட காரைக்காலில் உணரவே மாட்டிங்களா? உங்களால் முடியாதா? உங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது கவர்மெண்ட்டோட சம்பளம் 2000 3000 இருந்தது. உதாரணத்துக்கு ஒரு ப்ரைவேட்டு ஸ்கூல் வாத்தியாரோட சம்பளம் 500 இருந்ததுன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியாரோட சம்பளம் 300 இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டு ஸ்கூல் வாத்தியாரோட சம்பளம் 10 ரூபா 15 ரூபாயை விட்டு தாண்டல, உங்களுக்கு 1 லட்சம் தொட்டுடுச்சு. அதேமாதிரி எல்லா ஆஃபீஸருக்கும் நியரஸ்ட்டு 1 லட்சம் அதுக்கு மேலே தான் வாங்குறீங்க. கிரேடு உள்ள ஆஃபீஸர்லாம் 1.5 லட்சம் வரைக்கும் வாங்குறீங்க. எப்போ தான் உங்களுக்கு இந்த பிடுங்கி திங்கிறத பிச்சை எடுக்கிற விஷயத்தை நீங்கள் நிப்பாட்டுவீங்க? இல்லை நிப்பாட்டவே மாட்டிங்களா? எப்படி தான் உங்களுக்கு அது மனசு வருது? ஒரு இல்லாதப்பட்டவங்க தானே இந்த மாதிரி ஒரு மனுக்களை வந்து அங்கே போய் நின்று இங்கே போய் நின்று அது எம்எல்ஏ மூலமாகவோ தனியாகவோ கெஞ்சி பாதி விவரம் தெரியாமல் ஆஃபீஸர் வந்து அவங்க சொல்கிற போக்குக்கெல்லாம் ஓடி ஓடி ஆஃபீஸுக்கு போய் ஒரு ப்ராசஸ் பண்ணி 5000 ரூபா வந்தவொடனே 1 லட்ச ரூபா வந்தவொடனே ஒரு 5000மோ 10,000மோ வந்து பிச்சை கேட்குற மாதிரி அடித்து ஃபோன் அடித்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா? உங்களை என்ன உங்கள் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னே நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க பொதுமக்கள் எப்படி பயப்படுறாங்க அப்படின்னாக்கா, நம்ம காசு கொடுக்காம விட்டுட்டா அடுத்த ப்ராசஸ் நடந்துருமோ, அடுத்த பணம் கொடுக்காம ஆகிடுவாங்களோ, நமக்கு அதனால் சிரமம் ஏற்பட்டுருமோ, பிரச்சனை ஆகிடுமோ இப்படின்ற ஒரு பயத்திலேயே இருக்கிறாங்க. ஆஃபீஸர்ஸ் நல்லா புரிஞ்சிங்க, நீங்கள் பொதுமக்களுக்கு வேலை செய்கிறதுக்காக தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு பேர் ஊழியர்னு தான் வச்சுருக்குது, உங்களுக்கு பேர் ஓனர்னுலாம் வைக்கல. அரசு ஊழியர்னு தான் உங்களுக்கு பேர் வச்சுருக்கு. இங்கிலீஷில் வேணால் நீங்கள் கௌரவமாக ஆஃபீஸர் ஏதாவது நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு அரசு ஊழியர். அப்போது பொதுமக்கள்கிட்ட ஊழியம் செய்யணுங்கிற ஆசையோடு நீங்கள் வந்து வேலைக்கு வந்து அந்த ஊழியத்தை செய்யுங்க. அந்த ஊழியம் செய்கிறதுக்கு தான் உங்களுக்கு நியாயமான சம்பளம் பொதுமக்களுடைய காசுலேருந்து, அதாவது எங்களுடைய பணத்திலேருந்து உங்களுக்கு லட்சத்துக்கு மேலே அந்தப்படி இந்தப்படி ரிட்டையர்மெண்ட் காசு உலகத்து விஷயத்தையும் சலுகையாக உங்களுக்கு வழங்குறது எதுக்குன்னா மக்களுக்கு வேலை செய்யுங்க அப்படின்னு. இதில் இப்போ நான் வந்து ஒரு சமூக ஆர்வலர், சட்ட ஆர்வலர், நான் ஒரு வகையான ஒரு லஞ்ச ஒழிப்பு துறையில் நான் ஒரு மெம்பர், சரியா? அப்போ அப்படி இருக்கும்போது என்னால் தில்லாக எதையுமே ஃபேஸ் பண்ண முடியும். ஆனால் எத்தனை மக்களால் இதை ஃபேஸ் பண்ண முடியும்? எத்தனை மக்களுக்கு இது தெரியும் உங்களை என்ன பண்ணலான்னு? எனக்கு தெரியும். நான் ஒரு எஸ்ஐ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், எனக்கு தெரியும் அது எப்படி செய்யணும்னு. அப்போது பொதுமக்கள்கிட்ட திரும்ப 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 நீங்கள் வந்து படிக்காத மக்களை அப்படியே ஏற்றி ஓட்டிடலான்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனை காலம் நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறீங்க? அடுத்த கேள்வி என்னென்னா, இந்த மாதிரிலாம் ஒரு லஞ்ச விஷயம் தொடர்ந்து நம்ம காரைக்காலில் தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஓடுது, இந்தியா ஃபுல்லாக ஓடுது. நான் அதெல்லாம் பற்றிலாம் நமக்கு சப்ஜெக்ட் போக முடியாது என்னால். நான் காரைக்காலுக்கு மட்டும் கேட்குறேன், காரைக்காலில் இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு இவனுங்க லஞ்சம் வாங்கிட்டு தான் ஒரு வேலையும் செய்கிறானுங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எப்படி உங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கும்? அதற்காக இது வரைக்கும் இந்த தொகுதி என்னுடைய தொகுதியும் கூட கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். இந்த தொகுதி எம்எல்ஏக்கள் வந்து இதுக்காக பிரத்யோக நடவடிக்கைகள் என்ன எடுத்துறீங்க? ஏதாவது ஒரு ஆஃபீஸரை லஞ்சம் வாங்கிறது வந்து நீ எங்கள் தொகுதியில் கூடாது, நான் இருக்கிற வரைக்கும் என் தொகுதி நல்லா இருக்கணும், என் தொகுதி மக்களுக்கு வந்து போதுமான சிரமங்கள் எதுவும் இல்லாமல் அரசு வேலைகள் எல்லாமே நடக்கணும், எதுலேயுமே தாமதங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தைரியமான ஒரு பேச்சு வந்து நம்ம காரைக்காலை சுற்றி இருக்கக்கூடிய 5 தொகுதி எம்எல்ஏக்களும் ஏன் வரமாட்டேங்குது? ஏன் அதை பற்றி தெரியல உங்களுக்கு? அவர்கள் ஊழியர்கள் தானே, நீங்கள் கூட ஊழியர்கள் அல்ல. நீங்கள் வந்து அரசியல்வாதிகள் வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாலண்டியர் மாதிரி. உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்தா கூட நீங்கள் வந்து ஊழியர்கள் கேட்டகரி இல்லை, நீங்கள் வந்து ஒரு வாலண்டியர் கேட்டகரி. என்ன மாதிரி சும்மா கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இருந்த போதிலும் உங்களை தொடர்ந்து சும்மா ஒர்க் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் ஒரு கவர்மெண்ட் ஒரு சம்பளம் கொடுக்குது. ஓகே, இதை ஏன் உங்களால் கண்காணிக்க முடியல? காரைக்காலில், அதாவது புதுவையில் கிட்டத்தட்ட 29-30 துறைகள் இருக்குது. லஞ்சம் இல்லாத துறையே இல்லை, ஒரு துறை கூட இல்லை. ஆர்டிஓ ஆஃபீஸில் போனால் அங்கே லஞ்சம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் இங்கே லஞ்சம், தாலுக்கா ஆஃபீஸ் போனால் பட்டாக்கு லஞ்சம், இப்படியே ஒரு ஆஃபீஸ்லேயும் லஞ்சம் இருந்துகிட்ருக்க. இதை யார் கேட்பா?
ஆனால் நாங்கள் இருந்த போதிலும் எங்களுடைய சார்பாக நாங்கள் ஒரு டீம் அமைச்சிக்கிட்டே தான் வரோம். அது வந்து ஒரு கட்டத்தில் அது வலுவாக்கிடுவோம், அது வேறு பிரச்சனை. ஆனால் சாதாரண பொதுமக்கள் உங்களை நாடி வந்து ஒரு 5 லட்ச ரூபா கிடச்சா வாழ்க்கையில் சொந்த வீட்டில் வாழணுங்கிற ஒரு பெரிய கனவோடு உள்ளே போகிறவங்களுக்கு 5000 கொடு, 10,000 கொடு, 2 லட்சம் போட்டால் 70,000 கொடு, 40,000 கொடுன்னு பிடுங்கி திங்கிறீங்களே. இந்த ஆஃபீஸர் மட்டும் திங்கல, ஆஃபீஸரு எம்எல்ஏக்கெல்லாம் காசு போகுதுன்னு சொல்லி தான் வாங்குறான். இதை ஒரு எம்எல்ஏவும் ஒரு அறிக்கையாக விடுங்க. நான் விடுற மாதிரி அறிக்கையாக விடுங்க. என்னுடைய தொகுதி, நான் நேர்மையானவன், என்னுடைய தொகுதி நேர்மையாக எல்லா செயல்பாடும் நடக்கணும் அப்படின்னு. நான் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஒரு எம்எல்ஏவுடைய பல தகுதிகள் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு தகுதி வந்து நான் விரும்புகிறேன். என்ன விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு விஷயமா ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கோ அல்லது ஒரு பிரச்சனைக்கோ ஒரு எம்எல்ஏட்ட போகிறேன். ரெக்கமெண்டேஷன்னு சொல்லக்கூடாது, ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. ஒரு ப்ராப்ளம், அதாவது எனக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு மனு போட்டிருக்கேன். அந்த மனு வந்து டைமுக்கு வேலை நடக்கலைன்னு வச்சுக்கோங்க. அந்த எம்எல்ஏ எப்படி பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேங்கிறதையும், எப்படி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறதையும் நான் 2 உதாரணமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் வந்து பொதுவாக எப்படி வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு வராங்கன்னா, பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஓட்டர்ஸ், ஆஃபீஸரையும் பொதுமக்களையும் இணைச்சி எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு வராங்க. இவர் வருவார், இவர் நம்மால் தான், அந்த வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுங்க இப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. நான் என்ன விரும்புகிறேன்னா, இன்னும் உங்களுக்கு கௌரவமான ஒரு இடத்த வந்து நீங்கள்லாம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எல்லா எம்எல்ஏவும் சேர்த்து தான். என்ன அப்படின்னா, இப்போ நான் மிஸ்டர் ஹமீது நான் வரேன். எனக்கு வந்து ஒரு ரேஷன் கார்டில் ஒரு பேரை நீக்கணும் அல்லது எடுக்கணும், போகணும், வரணும், ஏதோ ஒன்று வச்சுக்கோமே. லீகலான விஷயந்தான். இந்த மஞ்சள் கார்டெல்லாம் சிவப்பு கார்டாக மாத்திர கதைக்கு நான் வரல, சரியா? ஒரு லீகலான விஷயம். இந்த லீகலான விஷயம் நடக்கலை அப்படிங்கும்போது ஒரு எம்எல்ஏவுடைய வந்து முயற்சி என்னவாக இருக்கணும்? டைரக்டருக்கு ஃபோன் அடித்தோமா, ஏன் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது வேலை நடக்கலைன்னு சொல்லிட்டு, என் தொகுதியில் எவ்வளோ பேருக்கு நீங்கள் பெண்டிங் வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ பேருடைய வேலைகள் நடத்திருக்கீங்க, என்ன என்கொயரி ஸ்டேஜ் என்ன, எந்த கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் ஆஸ் பர் பல சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட் ஆர்டரு எந்த வேலையாக இருந்தாலும் அண்டு கவர்மெண்ட் ஜிஓஸ் 1 மாதத்தில் முடிக்க சொல்லி தான் சொல்லிக்கிட்டே வராங்க. என்ன வேலையாக இருந்தாலும், பதிவாதா இதா பத்திரமா பட்டாவா எதாக இருந்தாலும் 1 மாதத்தில் முடிங்கன்னு. 1 மாதத்தில் முடிக்க மாட்டேங்கிறீங்க. 1 மாதத்தில் முடிக்கலை அப்படின்னாலே என்ன அர்த்தம்? லேட் பண்ணாலே அதுக்கு அர்த்தம் வந்து நம்ம போய் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவோம். ரெக்வஸ்ட் பண்ணும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் ஏதாவது ஒரு பணத்தை கொடுக்க முயற்சி பண்ணுவோம். எந்த மூஞ்சிட்ட பணம் வாங்கலாம், எந்த மூஞ்சிட்ட பணம் வாங்கக்கூடாதுன்னு அவங்க அதெல்லாம் கொஞ்சம் படித்து தான் வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை டிமாண்ட் பண்ணி கேட்குறாங்க, நடக்குது. இப்போ இந்த எம்எல்ஏஸ் வந்து ஏன் இதை செய்யக்கூடாது? இது என் தொகுதியிலேருந்து வர்ற மக்களுக்கு நீங்கள் எல்லா வேலையும் ப்ராப்பராக செஞ்சு தாங்க ஆகணும். அதை கண்காணிக்க தான் நான் இருக்கேன். இன்னொரு விஷயமா நான் ஞாபகப்படுத்துகிறேன், ஒரு எம்எல்ஏவுடைய டியூட்டி அப்படிங்கிறது என்னங்கிறது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கும், இனி வருங்காலத்தில் நான் வரப்போகிறேன் நீ வரப்போகிறேன்னு போட்டியும் ஆரம்பிக்க போகுது இன்னொரு 10 நாளில். அந்த போட்டி எம்எல்ஏக்களுக்கும் நீங்கள் வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் த எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடி பாருங்கள். எம்எல்ஏக்குன்னு ஒரு தனி டியூட்டியே இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு டியூட்டி தான் இருக்குது. பொதுமக்களுக்கும் ஆஃபீஸுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய வேலைகளுடைய கம்யூனிகேஷனை சரி பண்ணி கொடுக்குறது தான் அவங்களோட டியூட்டியே இருக்குது. வேறு எந்த டியூட்டியுமே இல்லை. அவங்களுக்கு ஒரு ஃபண்டு ஒதுக்குவாங்க வருஷத்துக்கு. அந்த ஃபண்டை வந்து நியாயமான இடத்துல செலவு பண்ணாங்க, அது ஃபண்டு மேட்ரு. இவங்களுடைய டியூட்டி இப்போ உதாரணத்துக்கு காலையில் 10 மணிக்கு நீங்கள் ஆஃபீஸில் போகணும், அந்த ஃபைல் எடுத்து இங்கே வைக்கணும், இந்த ஃபைல் எடுத்து இங்கே வைக்கணும்னு அப்படி டியூட்டிஸ்லாம் சொல்லப்படல சட்டத்தில். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து மிக ஒரு வாலண்டியர் மாதிரி, அதை நான் வாலண்டியருங்கிறத நான் கௌரவமாக உங்களுக்கு சொல்கிறேன். வாலண்டியர் மாதிரி கொடுத்துருக்கிற வேலையை அப்படியே எல்லா மக்களையும் வீட்டு வாசலில் கொண்டு வந்து நிப்பாட்டி, இன்னும் சொல்லப்போனால் வடக்கு தொகுதி எம்எல்ஏ மேலே வந்து கொஞ்சம் நெஞ்ச கம்ப்ளைண்ட் இல்லை, வந்து கிட்டத்தட்ட அதிகபட்ச மஞ்சள் கூப்பனை வந்து சிவப்பு கூப்பனாக மாற்றிருக்கிறதாக எனக்கு தெரிய வந்தது. இன்னும் ப்ராப்பர் ரெக்கார்டு நான் கேட்டிருக்கேன், இன்னும் வரல. இது எல்லா எம்எல்ஏவும் செய்வாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன கேட்குறேன், இப்போது இந்த வருஷம் நீங்கள் வந்து ஒரு 2000 மஞ்சள் கூப்பனை வந்து சிவப்பு கூப்பனாக மாற்றிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். இது நான் ஒரு கேள்வியாக கேட்குறேன், அதுக்கு பதில். அப்படின்னா 2000 பேரை வந்து நீங்கள் பிச்சைக்காரனாக மாற்றிருக்கீங்க உங்கள் தொகுதியில், அப்படி தானே அர்த்தம்? ஆக்சுவலாக நீங்கள் எப்படி மாற்றணும் அப்படின்னா, என்னுடைய தொகுதி வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது, மக்கள் செல்வாக்கோடு இருந்துகிட்டு வராங்க, எனக்கு கூப்பனே தேவையில்லைன்னு தூக்கி போடுற அளவுக்கு நீங்கள் வளர்க்கணும். அதை விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சிவப்பு கூப்பன்காரவங்களாம் மஞ்சள் கூப்பனாக மாற்றுறது ஒரு கௌரவமாக நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இதுதான் உங்கள் தொகுதியை வளர்த்ததுக்குரிய அடையாளமாக, ஆதாரமாக. ஸோ டைம் ஆகிடுச்சு, 15 நிமிஷம் ஆகிடுச்சு, நான் இதோட முடிச்சுக்கிறேன்.
ஸோ இந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டு காசு கொடுக்குறதுல பணம் வாங்குறத பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ பேரை பயன்படுத்தி எல்லா ஆஃபீஸரும் வாங்குறாங்க. யாரும் வாங்கக்கூடாது. ப்ளஸ் பணம் கொடுக்காதவங்க ஃபைலை நிப்பாட்டுவேங்கிற அளவுக்கு சில தில்லுமுள்ளு வேலைகளை வந்து அவங்க பண்ணுறாங்க. ஏதாவது ப்ராப்பர் ரெக்கார்டு இல்லை, அவங்க வீடை கூட கட்டிட்டாங்க, குறைச்சி கட்டிட்டாங்க, இந்த மாதிரி காரணங்களை சொல்லி அவங்க நிப்பாட்ட முயற்சி பண்ணுறாங்க. அப்படி நிப்பாட்டினாலும் அதுக்கும் பொறுப்பு எம்எல்ஏக்கள் தான். பட் எதை நிப்பாட்டினாலும் அதை நம்ம மேனேஜ் பண்ணிவிடுவோம். நமக்கு தெரியும் இவனுங்க என்னென்ன பண்ணுவாங்க, அதை எப்படி நம்ம பதில் கேட்டு வாங்கலாங்கிறது தெரியும். அதனால் அவங்க அனைத்து எம்எல்ஏக்களும் நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது என்னென்னா, ஏழை மக்களையாச்சும் உருப்படியாக வாழ விடுங்க. நன்றி.